முதல்வர் விஜய் மீட்டிங்கில் ரீல்ஸ், டிஐ பரவிய சர்ச்சை வீடியோ. கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கும், ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த வேலைகளை செய்யணும். யார் அந்த நபர்? என்ன நடக்கிறது தலைமைச் செயலகத்தில்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக வெற்றி கழகம் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறதா எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல நேற்று அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தின் போது ஒருத்தர் செல்ஃபி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசு தரப்புல வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வமாக டிஏபிஆர்ல கூட இத்தகைய வீடியோக்கள்ல ஆடியோ மியூட் செய்யப்பட்டு வீடியோ காட்சி மட்டும்தான் வெளியிடப்படும் நிலையில முதல்வருடைய ஆலோசனைய செல்ஃபி வீடியோவா எடுத்து ஆடியோவோட வெளியிட்டது கண்ணிய குறைவான செயல் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. தலைமை செயலகத்துல விஜய் தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றுக்கிட்டாரு. விஜய் முதல்வரா பதவியேற்ற நாள்ல இருந்து தினமும் காலை 10 மணிக்கு முன்னாடியே தலைமை செயலகம் வந்துடுறாரு. மாலை 4 மணிக்கு மேலதான் தலைமை செயலகத்துல இருந்து கிளம்பி போறத வழக்கமா கொண்டிருக்கிறாரு. மதிய உணவையும் கையோடு எடுத்துட்டு வந்துடுறாரு. முதல்வர் விஜயுடைய இந்த செயல் தலைமை செயலக அதிகாரிகள் மத்தியில வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி தினமும் பல்வேறு துறைகள் ரீதியா அலுவல் ஆய்வு கூடங்களை நடத்தக்கூடிய விஜய் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கிட்டு வர்றாரு. இந்த சூழல்ல தான் நேற்று அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தின் போது ஒருத்தவங்க செல்ஃபி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. முதல்வர் பங்கேற்கக்கூடிய அலுவல் ஆய்வு கூடங்கள்ல வீடியோவானது தமிழக அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமா டிஐபிஆர்ல இருந்துதான் வெளியிடப்படும். இத்தகைய வீடியோக்கள்ல ஆடியோக்கள் எல்லாம் மியூட் செஞ்சுட்டு வெறும் வீடியோ காட்சி மட்டும்தான் வெளியிடப்பட்டு வரும். இந்த நிலையில முதல்வருடைய ஆலோசனைய செல்ஃபி வீடியோவா எடுத்து ஆடியோவோட சேர்த்து வெளியிட்டது கண்ணிய குறைவான செயல் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. ஏற்கனவே எதிர்கட்சிகளுடைய தமிழக வெற்றி கழகம் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறதா விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல அமைச்சர்களும் நிர்வாக பணிகள்ல ஈடுபடுறதை விட ரீல்ஸ் போடுறதுல தான் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்க கூடிய நேரத்துல முதல்வர் அறையில இருந்தே இப்படி வீடியோ வெளியாகி இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தியதை பார்க்க முடிஞ்சது. இதுக்கிடையில முதல்வர் அறையிலிருந்து வீடியோ வெளியிட்டது யார் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் சார்பில் நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜயை சந்திச்ச போது அதை வீடியோ எடுத்து ரீல்ஸா பதிவிட்டது தெரிய வந்திருக்கு. வீடியோ எடுத்தவர் அரசு அதிகாரி இல்ல அப்படிங்கிறதும் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் கூட்டமைப்புடைய தலைவர் சிம்மச்சந்திரன் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. முதல்வர் விஜயுடைய அனுமதி பெற்ற பிறகே வீடியோ எடுத்ததா சிம்மச்சந்திரன் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. என்ன உண்மை அப்படிங்கிறத இனி வரும் காலங்கள்ல தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி.